மிகவும் சுறுசுறுப்பானவங்க மேசராசிக்காரங்க. மேசராசி அப்படின்னாலே அவங்கள பாக்குறவே நமக்கே ஒரு எனர்ஜி வரும். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆக்டிவேட்டா இருப்பாங்க. எந்த ஒரு காரியம் நினைச்சாலும் பாருங்க உடனே வந்து செஞ்சு முடிச்சிடணும். அப்படி குருப்பெயர்ச்சி காலங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவேட்டா செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி பாருங்க புதிய முயற்சிகள் எல்லாமே வந்து எடுத்து அதை கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ணணும். நம்ம இழந்ததை பூரா இந்த குருப்பெயர்ச்சியிலேயே பாருங்க பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோட செயல்பட ஆரம்பிச்சிடும். பாருங்களேன், இந்த மேசத்துக்கு 4ஆம் இடத்துல தான் குருவானவர் தன்னுடைய டிராவல்ல இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப பாருங்க 4ஆம் இடம் மேற்கொண்டு தாய்மை ஸ்தானம். அப்ப தாய் வழியில பாருங்க சொத்து. இப்ப இந்த குரு பகவானவர் இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான அயனசேன போகஸ்தானத்தை பாக்குறதுனால ராசிக்காரங்க பாருங்க காதலிக்கு ரொம்ப சொந்தக்காரங்க. அதிகமா வந்து காதல் படம் மேசராசிக்காரங்க தான். ஆனா கொஞ்சம் அவசரப்பட்டுருவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் பார்த்துக்கிட்டு இருக்க, உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு செய்தியோடு நாங்கள் வந்திருக்கோம். என்னன்னா, நம்ம இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஜோதிடரை நம்ம சந்திக்க போகிறோம். நானே வந்து அவங்கள பார்த்தோன்னே அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. அவங்க வந்து மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நம்ம சந்திக்க போகிறோம். என்ன அவங்கக்கிட்ட சிறப்புகள் அப்படின்னா, அவங்க வந்து ஜாதகம் பார்ப்பாங்களாம், நியூமராலஜி பார்ப்பாங்க, வாஸ்து பார்ப்பாங்க. ஓகே, இதெல்லாம் பார்க்கறது தான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டவுடனே ஃபோன் நம்பரை வச்சு உங்களுடைய வரலாறு சொல்லுவாங்களாம். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பரை வச்சு உங்களோட வரலாறை சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுப்பாங்களாம். அப்படிப்பட்டவங்க தானே நம்மளுக்கும் வேணும். ஏன்னா இப்போ வந்து குரு பயிற்சி வரப்போகுது இந்த வருஷத்தில். அந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்கும் எப்படி தான் இருக்குது, நியூமராலஜி எப்படி இருக்குது, வாஸ்து எப்படி இருக்குது, நம்மளோட ஃபோன் நம்பரில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அந்த நம்பர் கரெக்டு தானா இல்லை வேறு நம்பர் மாற்றிக்கலாமா, இந்த குரு பயிற்சியிலேருந்து எல்லாரும் பிரகாசமாக இருக்கிறதுக்கு எல்லா ராசியும் பற்றி அவங்கக்கிட்ட நான் கேட்க போகிறேன். வாங்க நம்ம அவங்களே சந்திப்போம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. ஜெகஜோதியா இருக்கீங்க, அழகா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. யுகம் டிவி நேயர்களுக்கு, உலகெங்கும் கண்டுகளித்து கொண்டிருக்கும் யுகம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி. வெரி குட். மருத்துவ ஜோதிடர் அப்படின்னா என்னம்மா அது? இப்போ அது வந்து ஒவ்வொருத்தருங்க ஜாதகத்தை கொண்டு வராங்க. அவங்க வந்தோடனே பாருங்களேன், நாங்கள் எடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, ஹெல்த் இஷ்யூ இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, உங்க வம்சத்துல யாருக்காவது கேன்சர் வந்திருக்கா, அதுக்கு நீங்க என்ன செய்யணும், அதுல தெரிஞ்சு. ஆமா, தெரிஞ்சிருமா. அப்ப நீங்க வந்து அப்ப அதுக்கு தான் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும் பாத்தீங்களா? ஆமா, கரெக்ட் தான். ஜாதகம் பார்க்கறது அதுக்காக நம்மகிட்ட வராங்க. அதனாலதான் பாத்துங்க மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. கரெக்ட். ஒருத்தருக்கு பாத்துக்கங்க இது ஹெச்பி குறைவா இருக்கும். அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கங்க. அது என்ன ஃபுட் எடுக்கணும் அதை நாங்களே சொல்லிடுவோம். ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும், எல்லாம் நிறைய இருக்கும் பாத்துக்கங்க. இன்னைக்கு பாருங்க குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு பாருங்க லேடிஸ்ட உள்ள யூட்ரஸ், ஆமா, யூட்ரஸ் நீர்க்கட்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து நிறைய பாருங்க சிசேரியன் அதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் தேவையே கிடையாது. நாங்க அவங்களுடைய ஆரோஸ்கோப் பார்த்தோன்னேவும் அதே தெரிஞ்சிடும். அப்ப நீங்க இதுக்கு இந்த மாதிரி நீங்க உணவுப் பொருள் எடுத்துக்கங்க. 90 நாள் கண்டிப்பான முறையில் அதை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா சரியா போயிடும் அவங்களுக்கு வந்து. அதே தானாகவே வந்து பிசிஓடி சரியாயிடும். சரியாகி குழந்தை உருவாக்குற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கண்டிப்பா நீங்க எங்களுக்கு எல்லாருக்கும் தேவை. 12 ராசிக்காரங்களுக்கும் நம்மளுக்கு தேவைதானே அவங்க. சரிம்மா, இப்போ வந்து நீங்கள் நிறைய விஷயம் பேச போகிறோம் இன்னைக்கு. இப்போ வந்து குரு பயிற்சி வருது. எப்போ குரு பயிற்சின்னு நீங்கள் தான் சொல்லணும். இந்த வருஷத்தில் என்னைக்கு குரு பயிற்சி வருதுன்னு. அந்த குரு பயிற்சி அப்போ ஃபர்ஸ்ட் ராசி மேஷ ராசி எப்படி இருக்கு சொல்லுங்க. முதல்ல வந்து குரு பயிற்சி எப்ப அப்படிங்கிறத பத்தி நான் வந்து சொல்லிடுறேன். நானு வருகிற ஜூன் 2ஆம் தேதி நள்ளிரவுல 1:50 நடுராத்திரி அன்னைக்கு பாருங்க கும்ப லக்னம். கும்ப லக்னத்துல அன்னைக்கு நட்சத்திரம் பாருங்க மூல நட்சத்திரம் தனுசு ராசியில வந்து குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து மிதுனத்துல இருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூசம் 4ஆம் பாதமான கடக ராசிக்குள்ள தன்னுடைய டிராவல்குள்ள வாராரு.
பயணத்துக்கு வராரு. அப்ப கடகராசி அப்படிங்கிறது பாருங்க காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அதிகமான தாய்மை உணர்வை கொண்டதும் பாருங்க கடகராசி தான். நிறைய கடகராசி அன்பர்களை பாக்குறப்ப நமக்கே தெரியும். எல்லாம் பாருங்களேன் பார்த்து நம்மள வந்து கவனிப்பாங்க. கடகராசியில உள்ள 3 நட்சத்திரமே அப்படித்தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அந்த கடகராசிக்குள்ள வரக்கூடிய குரு பகவானுடைய டிராவல் வந்து 1 வருஷமா இருக்கும். அப்ப அந்த 1 வருஷத்துக்குள்ள நம்முடைய உலகியல் அப்படின்னு பாக்குறப்ப வந்து நிறைய வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தங்கம் விலை வந்து அதிகமாக உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படியா? இப்ப பாருங்க, இப்ப நடப்பு கடந்த காலங்கள்ல பாக்குறப்ப கொஞ்சம் கூடும் கொஞ்சம் குறையும் அப்படியுமா இருக்கும். ஆனா இப்ப அடுத்து வர இந்த குறுப்பெயர்ச்சி காலங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதிக அளவுக்கு இன்னும் உச்சத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அப்புறமா நிறைய வந்து மழை வந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருந்தாலும் அந்த மழை நீர் வந்து தேவையான நேரத்துல நமக்கு வந்து கிடைக்காது. இதனால விவசாயிகள் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழல் இருக்குது. அப்ப அந்த மழைக்கு தக்கவாறு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பயிர் செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த கடகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானவர் நிறைய வந்து பெண்களுக்கு அதிகமான அளவுல பெண்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படுத்தக்கூடிய நேரமாக இருக்கும். நிறைய வந்து பாருங்க குழந்தைகள் வந்து அதிக அளவுல வந்து படிப்புல கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக ஆரம்பிக்கும். ஆன்மீகத்துல வந்து நம்மளே இதுவரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு புரட்சிகரமான ஒரு நிலைகள் உருவாகும். ஆன்மீகவாதிகள் ஒரு ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களால நாட்டுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சூப்பர்மா. ஏன்னா ஆன்மீகம் தான் மெயின் நம்மளுக்கு. அதுலதான் உலகமே ஓடிட்டு இருக்கு. 12 ராசியில முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசி இந்த குரு பேச்சு எப்படி இருக்கு? மிகவும் சுறுசுறுப்பானவங்க மேசராசிக்காரங்க. மேசராசி அப்படின்னாலே அவங்கள பாக்குறவே நமக்கே ஒரு எனர்ஜி வரும். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆக்டிவேட்டா இருப்பாங்க. எந்த ஒரு காரியம் நினைச்சாலும் பாருங்க உடனே வந்து செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு தான் இருக்கும். சமையல்ல பாருங்க நல்லா ருசிச்சு சாப்பிட்ற அளவுக்கு சமைக்கக்கூடியவங்களும் மேசராசிக்காரங்க தான். ஆனா வந்து வேகம் இருக்கும், எல்லாம் அந்த அளவுக்கு வந்து விவேகங்கிறது இருக்காது. எதையுமே பாருங்க முன்பின் யோசிக்காம செஞ்சிருவாங்க. நிறைய நல்ல உதவி செய்யற மனப்பான்மை எல்லாமே இருக்கும். ஆனா அதே சமயத்துல பாருங்களேன் கொஞ்சம் யோசிச்சு யார்கிட்ட என்ன பேசணுங்கிற விஷயங்களை கூட கொஞ்சம் விட்டுருவாங்க அதை வந்து. ஆனா 2வது உடனே வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி நல்ல குணங்கள் அதிகமான ஆளுமை திறன் செவ்வாயோட ஆதிக்கம் வந்து மேசராசிக்கு தான் அதிகமா இருக்குது. அப்ப அந்த திறமை கொண்ட மேசராசிக்காரங்களுக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சியானது நிறைய வந்து சுறுசுறுப்பு அதிகமா கொடுக்கும். கடந்த நாட்கள்ல கடந்த ஆண்டுகள்ல பாருங்க நிறைய விஷயங்கள் தேங்கி போயிருப்பாங்க. எதுவுமே செயல்பட முடியாம ஒரு சுதாரிப்பெல்லாம் இருக்கிறவங்க எல்லாமே பாருங்க இந்த குருப்பெயர்ச்சி காலங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவிட்டா செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி பாருங்க புதிய முயற்சிகள் எல்லாமே வந்து எடுத்து அதை கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ணணும். நம்ம இழந்ததை பூரா இந்த குருப்பெயர்ச்சியிலேயே பாருங்க பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோட செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா எல்லா விஷயத்திலயுமே பாருங்க அவங்களுக்கு வந்து முன்னிலையா இருக்குன்னு நினைப்பாங்க. அப்ப வேலை வாய்ப்புல இவங்க எடுக்கிற முயற்சியானது இவங்களை வந்து லைஃப்ல வந்து அடுத்த கடந்து கொண்டு போக கொடுது. அதே மாதிரி பாருங்க வருமானம் வந்து கொஞ்சம் உயரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப வந்து அதிகமாவே இருக்கு இவங்களுக்கு வந்து. அப்புறம் பாருங்க இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. ஆனா மேலதிகாரியோடைய பார்வைக்கு அது வந்து தெரியாமலே இருந்திருக்கும். இவங்க நல்ல கடின உழைப்பு எல்லாமே இருக்கும். இவங்களுடைய வேலையை வச்சு இன்னொருத்தவங்க வந்து ஒரு பாராட்டு வாங்கிட்டே இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு ஏன்னா நேக்கு போக்க இவங்களுக்கு தெரியாத விஷயம் தான் இவங்களுக்கு இருக்கும். ஆனா பாருங்க இப்ப இந்த குருப்பெயர்ச்சி காலங்கள்ல இவங்களுடைய உண்மையான வேலை பார்க்கக்கூடிய திறமையானது இவங்களுடைய உயர் அதிகாரிக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு சின்ன அளவுல ஒரு பாராட்டு ஒரு பதவி உயர்வு ஒரு ப்ரமோஷன் ஒரு இடம் மாற்றம் இவங்க மனசுல நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வரக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த குருப்பெயர்ச்சி இவங்களுக்கு வந்து கொடுக்குது. இப்ப அதுக்கப்புறம் பாருங்க இவங்களுக்கு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு இருப்பாங்கல்ல. இப்ப தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க தொழிலை வந்து விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புமே இருக்குது. அப்ப விரிவுபடுத்தலாம்னா ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வந்து முதலீடு பண்ணக்கூடாது. ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு இப்பதான் பாருங்க விரையச்சனின்னு ஒரு பக்கம் அது ஒரு பயங்காட்டிக்கிட்டே இருக்குது. 7 சனி ஆரம்பம் வேற. அப்ப இவங்க பாட்டுக்கு இடத்துல முதல்ல போட்டுட்டு அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு எடுக்க முடியாத சூழல உருவாகும். அப்படி இருக்கனால நீங்க தொழிலை வந்து விரிவுபடுத்துங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா பாத்துக்கங்க உங்களுக்கு வந்து முதல் போடாம செய்யணும். உங்களுடைய மூளையையும் உங்களுடைய உழைப்பை மட்டுமே மூலதனமாக நீங்க பயன்படுத்தி நீங்க தொழிலை விரிவுபடுத்துறீங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த அடுத்த குருப்பெயர்ச்சி வரக்குள்ள பெரிய அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. செலவுகள் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வருமானம் ஒரு பக்கம் உயர்ந்துகிட்டே போனாலும் பாருங்க செலவுகள் ஒரு பக்கம் இவங்களுக்கு பயங்காட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா இவங்க வந்து உட்காந்து யோசனை பண்ணி எந்த செலவை வந்து எப்படி குறைக்கலாம், எது முக்கியமானது அப்படிங்கிற யோசனை பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செலவுகளை செஞ்சு சேமிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் சரி இந்த குருபகவானுடைய பயிற்சி இவங்களை அந்த நிலைமைக்கு இவங்களை வந்து கொண்டு வந்துடும். அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்களேன், இந்த
மேசத்துக்கு 4ஆம் இடத்துல தான் குருவானவர் தன்னுடைய டிராவல்ல இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப பாருங்க 4ஆம் இடம் மேற்கொண்டு தாய்மை ஸ்தானம். அப்ப தாய் வழியில பாருங்க சொத்துக்கள் சேர்க்கை இவங்களுக்கு வந்து இருக்கும். இது வரைக்கும் வந்து சொத்து வருமா வராத, அம்மாவோட சொத்து வருமா வராமன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல. அப்ப இவங்களுக்கு தக்க சமயத்துக்கு அந்த தாய் வீட்டு சொத்து, தாய் வீட்டு சீதனங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும் பாருங்க இந்த காலகட்டத்தில், அந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் வந்து அதிகமாக இவங்களுக்கு வந்து இருக்குது. அப்புறம் குடும்பத்துல பாருங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இவங்களுக்கு வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுவும் பாருங்களேன், இவங்க மேசராசிக்காரங்க ஏற்கனவே கொஞ்சம் அனுசரிச்சு போற குணம் கொஞ்சம் கம்மி தான். நிறைய நல்ல விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க, செய்வாங்க. பாசத்தை வந்து வெளிக்காட்ட தெரியாது. ஆனா எல்லா வீடு தேவைன்னா கண்ட செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்ப நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்ன, நம்ம டைம் செலவழிச்சு பேசணும், அப்படி கொஞ்சம் இப்படிக்கெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த தன்மை வந்து குறைவாக இருக்கும். அப்ப இப்ப அதனாலே கொஞ்சம் கருத்து பிரச்சனை வர்றதுனால, ஆனா அதை இவங்களே வந்து அனுசரிச்சு போகக்கூடிய வாய்ப்புமே அதிகமா இருக்குது. அப்ப இது வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு பாருங்க எப்ப பார்த்தாலும் இது ஒரே ஏதோ ஒரு ரன்னிங்லேயே இருப்பாங்க, இதையாவது நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. ஆனா ரசிச்சு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்கும். ஆனா இப்ப இந்த குரு பகவானவர் இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான அயனசயன போகஸ்தானத்தை பாக்குறதுனால கண்டிப்பான முறையில் இப்ப நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இவங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து பாருங்க பயணங்கள், டிராவல் வந்து இவருக்கு இந்த குருப்பெயர்ச்சி காலங்கள் அதிகமா இருக்கும். அப்ப அந்த டிராவல் அதிகமா செய்யறதுனாலே பாருங்களேன் இவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்னஸ் உடம்புல இருக்கும். இவங்க வந்து அடிக்கடி வந்து இவருடைய ப்ரெஷர் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செக் பண்றப்ப நல்லா இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து குரு இருக்காரு, அங்க சந்திரனுடைய ஆட்சி வீடு வேற. அப்ப அடிக்கடி இவருடைய ப்ரெஷரை வந்து கொஞ்சம் செக் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா வேற எதுவும் ஹெல்த் இஷ்யூகளுக்கு வந்து வராம இருக்கும். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மிதமானதாக இருந்தாலும் அப்பக்கப்ப ஏதாவது பயமுறுத்துற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்க ஆரம்பிச்சோம். கோபத்தை கொஞ்சம் அந்த காலகட்டத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அடுத்து வரக்கூடிய இதுல வந்து கொஞ்சம் பாதிப்புகள் இல்லாம இருக்கும். சொத்துக்கள் இவங்களே பாருங்க சுயமா சம்பாத்தியம் பண்ணி, இந்த மேச ராசிக்காரர்களே பாருங்களேன் சுயமா சம்பாத்தியம் பண்ணி சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இந்த குருப்பெயர்ச்சி காலங்கள்ல இருக்குது. நான் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு விவசாயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களும் சில கேள்விகள் இருக்கும். அப்ப விவசாயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் அது வந்து காலத்தை பயிர் செய்யணும். இவங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே லேட்டாவே யோசிப்பாங்க, அப்படி செய்யக்கூடாது. அப்ப இந்த குருப்பெயர்ச்சி இவங்களுக்கு வந்து சாதகமா இருந்தாலுமே வந்து எதை எப்ப செய்யணுமோ, எந்த பயிர் எப்ப செய்யணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட செஞ்சாங்கன்னா கண்டிப்பான முறையில் விவசாயத்துல இவங்களுக்கு வந்து அதிக அளவுல லாபம் வரக்கூடிய வாய்ப்புகளுமே அதிகமா இருக்குது. இவங்களுக்கு இதுவரைக்கும் வந்து திருமண தடைகள் அதிகமாவே கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும், ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு. அப்ப இந்த காலகட்டத்துல பாருங்களேன் சீக்கிரமாக திருமணம் வந்து திடீர்னு உருவாகக்கூடிய வாய்ப்பு, திடீர்னு முடியக்கூடிய வாய்ப்பு எல்லாமே வந்து இந்த குருப்பெயர்ச்சி காலங்கள்ல இருக்குது. அது மட்டுமே இல்ல, மேசராசிக்காரங்க பாருங்க காதலிக்கு ரொம்ப சொந்தக்காரங்க, அதிகமா வந்து காதல் படம் மேசராசிக்காரங்க தான். ஆனா கொஞ்சம் அவசரப்பட்டுருவாங்க. அப்படி காதல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கூட பாருங்க திருமணத்துல போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தான் இந்த குருப்பெயர்ச்சி காலங்கள்ல இருக்குது. சரி, எனக்கு மேரேஜ் முடிச்சிச்சு, என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் பாருங்க இந்த குருப்பெயர்ச்சி காலத்துல வந்து நிறைய வந்து திருமணம் சுபகாரியங்கள், குழந்தைகள் வழியில சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்ப எப்படி பார்த்தாலுமே பாருங்களேன் இந்த குருப்பெயர்ச்சியில வந்து இவங்க வீட்டுல சுபகாரிய நிகழ்வுகள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். அது மட்டுமே இல்லாம இவங்களுக்கு பாருங்களேன் ஆன்மீக எண்ணங்கள் இந்த காலகட்டத்துல அதிகமா வரும். அப்ப அது மாதிரி ஆன்மீக சார்ந்த ஆலயங்களுக்கு போறதுக்கு அதிகமா விரும்புவாங்க. இதுக்கு முன்னாடி பாருங்க ஏதாவது கோவிலுக்கு போனாங்கன்னா ஆமா என்னத்த கோவிலுக்கு போகணும் மாதிரி யோசனையா இருந்துருப்பாங்க. என்ன மேசராசிக்காரங்க என்ன நினைச்சாலும் பாருங்க ரொம்ப நேர்மையா நினைப்பாங்க, நினைக்கிறத உடனே சொல்லவும் செய்வாங்க. அப்ப இந்த குருப்பெயர்ச்சியான வந்தோடனே பாருங்க சரி நம்ம வந்து கோவிலுக்கு போய் ஒரு நிம்மதியா ஒரு 5 நிமிஷம் உட்காந்துடலாம், அவங்களா தேடுவாங்க எங்க நினைப்பு வந்து ஆமா வந்துரும். அப்ப அவங்களா பாருங்க தேடி பிடிச்சு அந்த கோயிலுக்கு போய் அங்க உள்ள வைப்ரேஷனை இவங்க வந்து இப்படி உணர ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே இருக்கு பார்த்துக்கங்க. இப்போ உறவினர்களால் இவங்களுக்கு வந்து உதவிகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். இவங்க வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைப்பிடிச்சீங்கன்னா அடுத்து வரக்கூடிய குருப்பெயர்ச்சி வருவதுக்குள்ளாயே பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க வந்து அடுத்த கடத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. உங்களால் முடிந்த அளவுக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய முருகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமை காலையில வந்து 6 to 7 வந்து செவ்வாய் ஹோரை, அந்த ஹோரையில போய் நீங்க வந்து முருகர் வழிபாடு செஞ்சுட்டு முடிஞ்சா பாலை அபிஷேகம் பண்ணுங்க. 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த 1 வருட காலங்கள்ல மிகப்பெரிய அளவுல ஒரு மன நிம்மதியும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருப்பதுதான் குருப்பெயர்ச்சியானது இருக்கிறது. ஐயோ ரொம்ப நன்றிம்மா, சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. நல்ல கோவிலும் சொல்லிட்டீங்க எத்தனை தீபம் ஏத்தணும் அப்படின்னு. அடுத்த குரு பயிற்சிக்குள்ள ஒரு பெரிய மாற்றமே வரும்னு சொல்லிட்டீங்க மேஷராசிக்கு. ரொம்ப நன்றி, தேங்க்யூம்மா. மேஷராசி நேயர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றம் வரப்போதான். ஜூன்
2ஆம் தேதி குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் வேறு லெவல், அடுத்த குரு பெயர்ச்சிக்குள்ளேயே நீங்கள் பெரிய ஒரு மாற்றம், உங்களுக்குள்ள ஒரு நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கோவில் ஒன்று சொன்னாங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். அதுலேருந்து அந்த எடுத்து நீங்கள் எந்த கோயில் சொன்னாங்களோ போயிட்டு எத்தனை விளக்கேற்ற சொன்னாங்கன்னு கேட்டதை கரெக்டாக நோட் பண்ணி விளக்கேற்றுங்க. ஏதாவது டவுட்டுனா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து சங்கரேஸ்வரி அம்மாவை நேரில் கூட சந்திக்கலாம், ஆன்லைன்லேயும் சந்திக்கலாம். தேங்க்யூ விவர்ஸ். உங்களுடைய ராசியை, உங்களோட ராசிக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் அதில் என்ன ஏதுன்னு உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து சங்கரேஸ்வரி அம்மாவை காண்டாக்ட் பண்ணணுன்னா நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம். இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்க நேரில் பார்க்க முடியல அப்படின்னா ஆன்லைன்லேயும் அவங்க கன்சல்டேஷன் உண்டு, பார்க்கலாம். அவங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, ஜோசியம் சொல்கிறாங்க, வாஸ்து சொல்கிறாங்க, ஏடிஎம் கார்டு, ஃபோன் நம்பரு எல்லாமே, நியூமராலஜி எல்லாமே சொல்கிறாங்க. எந்த டவுட்டுனாலும் சரி நீங்கள் நேர்லேயும் சந்திச்சுக்கலாம், ஆன்லைன்லேயும் அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசலாம். இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்ம ஜோதிடர் யுகம் சேனலுக்கு எல்லாருமே ஒரு கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.